ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மருந்து குழம்பு. அதிகப்படியான சளி காய்ச்சலால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த குழம்பு வந்து 2 வேளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக சரியாயிடுங்க. எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருந்து குழம்பு செய்கிறதுக்கு சில பொருட்கள்லாம் நம்ம வந்து அரைக்க வேண்டியது இருக்குதுங்க. 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 20 பல்லு பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெறும் கடாயில் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காம லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடணுங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, துவரம்பருப்பு இது எல்லாமே வந்துட்டு கருகாமல் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 15 சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துக்கணும். நம்ம நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கக்கூடாது. அதே போல் சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். சாம்பார் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1.25 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். ஏன்னா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சிங்க. இப்போ நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இது கரெக்டான அளவு தான். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம மசாலாலாம் வதக்கி தான் சேர்த்துருக்கோம். இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டோன்னா மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது 3 நாள் அளவு கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு தட்டில் வந்து சூடான சாதத்தோட சூடான இந்த மருந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். தளர ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிடும் போதே வந்து மண்டையில் ஏதாச்சும் நீர் கோத்துருந்தா கூட அந்த வியர்வை மூலயமா வந்து வெளியில் வந்துடும். இப்போ வந்து காய்ச்சல் வந்துட்டு உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கவங்க இந்த குழம்பு வந்து ஒரு 2 வேளைக்கு வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சரியாயிடும். எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.